அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகாவில் இணையும் செங்கோட்டையன். அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 6 மாத காலமாக எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தார். இவர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர் போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாஜகவின் முழு ஆதரவு அவருக்கு உள்ளது, எனவே பாஜக அவரை கைவிடாது, அதிமுகவிலிருந்து அவரை நீக்க முடியாது என அனைவரும் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை நடந்தபோது செங்கோட்டையன் OPS சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை சந்தித்து அவர்களோடு குரு பூஜை செய்தார். இதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் கட்சியில் அவர் டிடிவி தினகரன், OPS போன்றவர்களை இணைத்தால் மட்டுமே கட்சிக்கான எதிர்காலம் உள்ளது, இல்லையென்றால் கட்சி அழிந்துவிடும் என்றும் கூறி வந்தார். ஆனால் செங்கோட்டையன் பேச்சுக்கு எந்தவிதமான பிரதிபலனும் இல்லை. அதற்கு பதிலாக அவரது அனைத்து பொறுப்புகளும் பறிக்கப்பட்டது. மேலும் அவரது ஆதரவாளர்களின் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டது. தற்பொழுது செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைத்தே தீர்வேன் என்ற நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜகவை நம்பித்தான் அவர் களம் இறங்கினார். ஆனால் பாஜகவும் தற்பொழுது கண்டுகொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனா என்று வரும்பொழுது செங்கோட்டையனை கைகழுவி விட்டது பாஜக. ஒரு காலத்தில் OPSஐ பயன்படுத்தி கொண்டு அதிமுக கூட்டணிக்கு வந்தார்கள். ஆனால் OPSஐ கை கழுவி விட்டார்கள். அதே போன்றுதான் தற்பொழுது செங்கோட்டையனை பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டணிக்குள் வந்துவிட்டார்கள். தற்பொழுது OPSஇன் நிலைதான் செங்கோட்டையனுக்கும் வந்துள்ளது என பலர் கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் பாஜகவோ அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் கூறிவிட்டோம். அவர்கள் அது பற்றி காது கொடுத்து கேட்கவில்லை. இது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை. ஒரு கட்டத்திற்கு மேல் உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட முடியாது என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் செங்கோட்டையன் விரக்தியில் இருந்து வருகிறார். மேலும் அதிமுக வெற்றி பெறாது என தெரிந்தவுடனேயே பல அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவருமே திமுகவில் இணைந்து வருகிறார்கள். மேலும் பல பேர் திமுகவில் இணைய தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் செங்கோட்டையன் அதிமுகவின் தீவிர விசுவாசி. அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை அவரால் இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிக விரைவில் அவர் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என்று கருதி இருந்தபோதுதான் அவரை இனிமேல் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளவே மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இனிமேல் அதிமுகவை நம்பி பயனில்லை, பாஜகவை நம்பியும் பயனில்லை. அதற்கு பதிலாக திமுகவில் இணையலாமா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாமா என்ற ஆலோசனையை அவரது ஆதரவாளர்களோடு கலந்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சசிகலா அவர்களை நம்பித்தான் இவர் மிகப்பெரிய சோதனை முயற்சியை மேற்கொண்டார். சசிகலா பக்கபலமாக இருப்பார், பணத்தை கொடுத்தாவது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை தன் பக்கம் கொண்டு வந்து விடுவார். கொங்கு மண்டலத்தை தவிர்த்து டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் முக்கிய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளை எப்படியாவது கூட்டி வந்து விடுவார் என்றுதான் செங்கோட்டையன் அனைத்து வேலைகளையும் செய்தார். ஆனால் சசிகலாவும் எந்தவிதமான வேலையையும் செய்யாமல் அமைதி காத்து வருவது இவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவேதான் தனது நண்பர் ஒருவரின் மூலமாக செங்கோட்டையன் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் இது ஒரு நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. மிக விரைவில் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவு இருந்தாலும் கூட ஒவ்வொரு மண்டலத்துக்கான ஒரு குறிப்பிட்ட தலைவர் இருந்தால்தான் அந்த கட்சி வலுப்படும். அதனுடைய அடிப்படையில் செங்கோட்டையனை வைத்து கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கால் பதித்திட திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பை அளித்திடவும் திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனின் நண்பரும் செங்கோட்டையனிடம், நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதுதான் உங்களுக்கு சிறந்தது, இத்தனை காலமாக திமுகவிற்கு எதிராக பேசிவிட்டீர்கள், அதிமுகவின் உண்மை விசுவாசியாக இருந்தீர்கள், தற்பொழுது அதிமுகவிலிருந்தே நீக்கப்பட்டு விட்டீர்கள், அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என அவர் கூறிய ஆலோசனையை செங்கோட்டையன் ஏற்றுக்கொண்டார் என்றும் மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.